வாய் போய் சொன்னாலும் கண்ணு போய் சொல்லாது. அது பார்த்த மேடம். அப்படியா? என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன். அதான் மேலோட்டமா தான் பார்த்தேன்ல. பூசணிக்காயா இல்ல பப்பாளி பழமானு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு மேடம். அப்படின்னா முழுசா பாத்தீங்கன்னா உங்களோட சந்தேகம் சரியாயிடும். நீங்க காட்டுறேன்னு சொன்னா நான் பார்க்காமலா போயிடுவேன். நான் காட்டுறேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன ஆகும்? சொல்ல முடியாது மேடம். சொல்ல மாட்டியா என்கிட்ட? சொன்னா செருப்பு எடுக்க மாட்டீங்கல்ல? எடுக்க மாட்டேன், சொல்லு. நான் அதை பார்த்தேன்னா கீழே என் தம்பிக்கு சந்தோஷத்தை அடக்க முடியாது. ஓஹோ, சின்ன தம்பியால ஆசையை அடக்க முடியாதா? அதான் பழத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த குழந்தையால ஆசையை அடக்க முடியும் சொல்லுங்க? அப்படின்னா இப்போ உன்னோட சின்ன தம்பி பெரிய தம்பி ஆயிட்டான்னு சொல்லு. இவ்ளோ பெருசா பார்த்ததுக்கு அப்புறம் எந்த சின்ன தம்பி பெரிய தம்பி அவன் இருப்பான் சொல்லுங்க? ஆஹா, ஓ சின்ன தம்பி பெரிய தம்பி ஆயிட்டானா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவானா? அவன் களத்துல இறங்குறான்னா எவ்வளோ பெரிய கிணறா இருந்தாலும் சரி தூர்வாரிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ பெரிய வித்தக்காரன்னு சொல்லு. டவுட்டே இல்லை மேடம். இப்போ உன் பெரிய தம்பியோட நிலைமை என்ன? இனி இவனை தடுக்க முடியாது. பெட்ஷீட் கிளியர் வரையும் இடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்ல? நல்லாவே பண்ணுவான் மேடம். ஆஹா, எவ்வளோ நேரம் பண்ணுவான் உன்னோட பெரியவன்? ஒரு 1 hour கிட்ட. சரி வாங்க என் பெரிய தம்பி. அப்போ உன் சின்ன தம்பியோட பெரிய பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீ சொன்னதும் கீழே என் சின்ன பாப்பாவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, உங்க சின்ன பாப்பாக்கு வேர்த்து ஊத்துனாதான் என் பெரியவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும் மேடம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னா வேர்வை துள்ளி அப்படியே கடலாயி கீழே இருக்கிற சின்ன பாப்பா அதுல அடிச்சுக்கிட்டு போயிடுவா. அப்போ பெட்ரூமுக்கு போலாம்.